ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம டே 3 ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் இருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஹெல்த்தியான ஊத்தாப்பம் அண்ட் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்தலாமா? தோசை மாவில் 2 கேரட், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ண 2 வெங்காயம். தோசை மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஊத்தாப்பத்தில் நான் வெறும் கேரட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் சூடானோன்னு ஊத்தாப்பத்தை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட பட்டர் இல்லை வேறு ஏதாவது ஆயில் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் மாம்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஊத்தாப்பம் இப்போ பேக் சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஒரு ஜாரில் 1/2 மூடி தேங்காய், 4 பச்சை மிளகாய், வறுத்த வேர்க்கடலை 100 கிராம், அஞ்சு பல் பூண்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கூடவே கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடலாம். வேர்க்கடலை சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோட டே 4 ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் நான் உங்களை பார்க்குறேன்.